ஸ்டூடெண்ட், நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் 1 விஜயநகர் அண்ட் பாமனி கிங்டம்ஸ் லெசனை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகர் எம்பையர் பார்த்தோம். அதாவது என்ன சொல்கிறாங்க, நம்ம இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் பார்த்தா விஜயநகர் பேரரசு நிறுவப்படுதல் எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி எந்தெந்த பிளேசஸ் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு மெயின் காரணம் யார், விஜயநகர் எம்பையர் ஆரம்பித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஹரிஹரா புக்கா அப்படிங்கிறவங்க ரெண்டு பிரதர்ஸ் தான் விஜயநகர எம்பையரை ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அதில் 4 டைப்ஸ் அவங்களோட டைனசிட்டி இருந்துச்சு. டைனசிட்டினா வம்சாவளி இருந்துச்சு. அந்த அப்படி பார்த்தோமா அந்த வம்சாவளியில் 4 அரசு மரபுகள் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு, இது 4 அரசு மரபால் தான் விஜயநகர எம்பையர் தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது அதோட கண்டினியூட்டி தான். அதில் ஃபர்ஸ்ட்டுமா த ஃபெர்டியல் ரீஜன்ஸ் between the rivers Krishna and Tungabhadra and the Krishna Godavari delta was were the zones of conflict among the rulers of Vijayanagar. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் எம்பையர் அதில் விஜயநகர அரசுக்கும் பாமணி சுல்தான்களுக்கும் ஒடிசா அப்படிங்கிற பிளேஸு, அந்த ஒடிசாங்கிற பிளேஸ்கிட்ட 2 பேத்துக்கும் ரொம்ப சண்டை வருது. எதனால் அந்த சண்டை வருது அப்படின்னு பார்த்தோமா, கிருஷ்ணா துங்கபத்ரா அப்படிங்கிற அந்த ரிவர் பக்கத்தில் அந்த நதிகிட்ட தான் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ரொம்ப செழிப்பான பகுதி. ஆல்ரெடி நம்ம லெசனில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பண்டைய காலத்துலேருந்தே என்ன பண்ணிருக்காங்க, மனிதர்கள் குடியேறின பகுதிகள் எல்லாமே என்னென்னா நதிகளுக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு கட்டி வாழ ஆரம்பித்தாங்க. அங்கே ஃபெர்டியல் சாயில்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா வளமான அக்ரிகல்ச்சர் விவசாயம் செஞ்சாங்க அப்படின்னு இல்லையாமா. அதனால அந்த கிருஷ்ணா துங்கபத்ரா ரிவர் பக்கத்தில் நிறைய செழிப்பான பகுதிகள் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி கிருஷ்ணா கோதாவரி ரிவர் பக்கத்துலையும் நிறையா விவசாயம் பண்ணுறதுக்கும் சரி, மக்கள் வாழ்கிறதுக்கும் சரி, எல்லா பொருட்களும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வகையில் மக்கள் நல்லா வாழக்கூடிய இடத்துல அதில் நிறைய திங்ஸுங்களும் அங்கே நிறைய இருந்துச்சு. அதனால இவங்க 2 பேர்த்துக்கும் அந்த கிருஷ்ணா கோதாவரி ரிவரு அதை சுற்றி இருக்க பீப்புள்ஸு இடத்த எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணாங்களாம், பாமணி சுல்தான்களும் விஜயநகர அரசர்களும் ஒடிசா பக்கத்தில் ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட்டு பாமணி அண்ட் ஒடிசா த வெல்லூர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 brothers ஹரிஹரா அண்ட் புக்கா ஆஃப் த சங்கம டைனசிட்டி protected the new kingdom from the superior forces of the Bahmani Sultanate, which had been established about a decade after the foundation of Vijayanagara. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க யாரு, ஹரிஹரா புக்கர், இவங்க 2 பிரதர்ஸும் இல்லையாமா. இவங்க 2 பேரும் ரொம்ப துணிச்சல் மிக்கவர்கள், வீர மிக்கவர்கள், தைரியமா எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா விஜயநகர எம்பையரை தோற்றுவித்தவங்க இவங்க 2 பேரும் தான். அதனால இவங்க ரொம்ப வலிமை வாய்ந்த மன்னர்கள் அப்படின்னு சொல்றாங்க, அரசர்கள் அப்படிங்கிறாங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க, பாமணி சுல்தான்கிட்ட இருந்து இந்த நிறைய பிளேசஸை என்ன பண்ணாங்களாம், ஒடிஷா இந்த மாதிரி கிருஷ்ணா கோதாவரி ரிவரு, கிருஷ்ணா துங்கபத்ரா ரிவரு இதெல்லாம் கேப்சர் பண்ணி இந்துக்கள் ஆட்சியை அமைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்கம்மா. அதுக்கப்புறம் பாமணி சுல்தான் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பிளேசஸ்லாம். நெக்ஸ்ட்டுமா விஜயநகர எம்பையர் உருவாக 10 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கழிச்சு தான் யார் வந்தாங்களாம், பாமணி கிங்டம் சுல்தான்கள் என்ன பண்ணாங்களாம், ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது யாரு, வந்த மன்னர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா விஜயநகர எம்பையர் ஹரிஹரா புக்கர் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு அப்புறம் தான் பாமணி சுல்தான்கள் 10 ஆண்டுகள் கழிச்சு தான் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் சன் குமரகம்பண்ணா ended the sultanate in Madurai and succeeded in establishing நாயக் கிங்டம் தேர். அதாவது என்ன சொல்றாங்கம்மா, ஃபர்ஸ்ட் முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பண்ணா
இவர் வந்து மதுரை சுல்தானியத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து நாயக்க அரசை உருவாக்கணும் அப்படின்னு வந்து ஹரிஹரா புக்கா மாதிரியே அவங்க அப்பா அம்மா 2 பேர்த்து மாதிரியுமே இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுக்கும் ரொம்ப ஆசை, மதுரையில நம்ம ஆட்சிகள் தான் ஆளணும், நம்ம நாயக்க ஆட்சி தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டாரு. யாரு? புக்கரோட பையன் குமார கம்பண்ணா. புக்கரோட பையன் பேரு குமார கம்பண்ணா. அவரு தான் என்ன பண்றாரு, மதுரையில பாமணி சுல்தான்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க போய் ஃபைட் பண்ணி வார் நடத்தி அவங்கள அங்க ஆட்சி செய்யறதை நிறுத்தி அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இவங்க திரும்பவும் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்மா, த கான்கிஸ்ட் ஆஃப் த மதுரை சுல்தானேட் பை த விஜயநகரா எம்பையர் இஸ் டிஸ்கிரைப்டு இன் டீடைல் இன் த போயம் மதுரா விஜயம் கம்போஸ்டு பை குமார கம்பண்ணா வைஃப் கங்காதேவி. அதாவது என்ன சொல்றாங்கன்னாமா, அங்க வந்து நாயக்க அரசை ஆரம்பிச்சிட்டாரு யாரு? புக்காவோட பையன் குமார கம்பண்ணா மதுரையில. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, குமார கம்பண்ணாவோட ஒய்ஃப் யாருன்னா கங்காதேவி. அவங்க கங்காதேவி வந்து அவங்க மதுரை விஜயம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதுரையை தெளிவா ஆட்சி செஞ்சது ஹரிஹரா புக்கர் அவரோட சன்னு வந்து குமார கம்பண்ணா, புக்கரோட பையன் குமார கம்பண்ணா தான். அவரு தான் மதுரையில பாமணி சுல்தான்களை ஒழிச்சுட்டு அவங்களுக்கு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நாயக்க ஆட்சி தோற்றுவிச்சாரு அப்படிங்கறத தெளிவா என்ன பண்ணிருக்காங்க, மதுரை விஜயா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல தெளிவா எழுதி வச்சிருக்காங்க ஒரு நூல்ல அப்படின்னு சொல்றாங்கம்மா. நெக்ஸ்ட், எண்ட் ஆஃப் சங்கம டைனசிட்டி. எண்ட் ஆஃப் சங்கமத்தோட வம்சம் முடிவு பெற்றுச்சு. சங்கம டைனசிட்டி முடிவுக்கு வந்துச்சு. எப்படி முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. when king புக்கா died, புக்கர் இயற்கை எய்த போது இறந்துட்டாரு. he had left behind a large territory to his son ஹரிஹரா II. புக்கா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் 2ஆம் ஹரிஹரர், அவரோட பையன் ஒரு பையன் வந்து குமார கம்பண்ணா, இன்னொரு பையன் வந்து ஹரிஹரா, அவங்க அண்ணாவோட பேரு. அவரு 2ஆம் ஹரிஹரா. அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஆட்சி செய்யி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க, விட்டுட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. The rule. ஹரிஹரா II impressive achievement was churching பெல்காம் அண்ட் கோவா ஃப்ரம் த பாமணி கிங்டம். என்ன சொல்றாங்கம்மா, ஹரிஹர ஆள்வதற்காக விட்டு சென்றுட்டாரு அப்படிங்கிறாங்க. பாமணி அரசர் வந்து பெல்காம், கோவா இந்த பிளேசஸ் எல்லாம் யாரு கைப்பற்றினாரு? 2ஆம் ஹரிஹரர் கைப்பற்றினாரு. புக்கர் இறந்த பிறகு அவரோட பையன் 2வது பையன் ஹரிஹரா II அவரு தான் வந்து என்ன பண்றாரா, ஆட்சி செஞ்சாரு. ஆனா ஆட்சி செய்யும்போது அவரும் அவங்க அப்பா மாதிரியே சிறப்பான முறையில துணிச்சலுடன் ஆட்சி செஞ்சாரு. அதனால பாமணி சுல்தான் கிட்ட இருந்து பெல்காம், கோவா இந்த 2 பிளேசஸையும் கேப்சர் பண்ணி ஆட்சி செஞ்சாரு அப்படிங்கிறாங்க. ஹரிஹரா சன் தேவராயா ஃபர்ஸ்ட் டிஃபைடட் கஜபதி கிங்ஸ் ஆஃப் ஒடிசா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கம்மா, இவரோட போற்றத்தக்கது இது வந்து மிகப்பெரிய சாதனை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இவருடைய பையன் யாரு, புக்கரோட பையன் 2ஆம் ஹரிஹரா, அவரோட 2ஆம் ஹரிஹரோட பையன் தேவராயர், அது ஃபர்ஸ்ட் தேவராயா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தாத்தா அவங்க அப்பா மாதிரியே தேவராயரும் மிக சிறந்த வலிமையான மன்னர் அப்படிங்கிறாங்க. அவரு என்ன பண்றாரு, ஒடிசா பிளேசஸ கஜபதி வம்சத்தை சேர்ந்தவரை என்ன பண்றாங்க, தோற்கடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஒடிசா பிளேஸ்ல கஜபதி அப்படிங்கிற ஒரு வம்சாவளியை சேர்ந்த மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காராம். அத அவர் என்ன பண்றாராம், தோற்கடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. தோற்கடிச்ச பிறகு ஒடிசா பிளேஸையும் இவர் ஆட்சி செஞ்சாரு அப்படிங்கிறாங்க. ஹி சக்சஸ் தேவராயா II வாஸ் த கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் த சங்கம டைனசிட்டி. ஹி பிஹைண்ட் த பிராக்டிஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங் முஸ்லிம் ஃபைட்டர்ஸ் டு சர்வ் கிம் அண்ட் டு ட்ரெயின் ஹிம் இன் த நியூ மெத்தட்ஸ் ஆஃப் வார்ஃபேர். அதாவது என்ன சொல்றாங்க, நம்ம இவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற தேவராயர் சங்கம வம்சத்தை சேர்ந்த அரசர் அப்படிங்கிறாங்க. அதாவது அவர்கிட்ட ஒர்க் பண்ண பணி செய்வதற்காக தம்முடைய படைகளை எல்லாத்தையுமே நவீன முறையில போர்க்கருவிகளை கொண்டு வந்து பயிற்சி அளிச்சாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, இஸ்லாமிய வீரர்களை தமது படையில வந்து தன்னோட ஆர்மியில சேர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க, போருக்காக யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. கஜபதி வம்சத்தை ஒடிசா
பிளேஸில் கஜபதி வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள தோற்கடிச்சிட்டு ஒடிசாவையும் கேப்சர் பண்ணிட்டாரு தேவராயர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு மீதி கண்டினியூ பண்ணிக்கலாம்.